என்னை முழுங்காத, நான் உன்னைய காப்பாத்தி விட்டேன் தானே, என்னை முழுங்காத. இல்ல, எனக்கு பசி எடுக்குது, உன்னைய முழுங்க போறேன்னு. சரி வா, தெருவுல கூட்டிட்டு போறேன். உன்னை யாராச்சும் பூதம் முழுங்கனாக்கா நீ முழுங்கிரு அப்படிங்கவும் சரின்னு கூட்டிட்டு போனானாம். அங்க ஒருத்தன் அம்மாவும் பையனுக்கு சண்டை வந்து, அட பாவி, உன்னைய பேய் அடிக்க பசாசி முழுங்க, பூதம் முழுங்கன்னுச்சான். பத்தியா பூதம் முழுங்க சொல்றாங்க, போய் முழுங்கு அப்படின்னா, இல்ல அவங்க பையனை சும்மா வையிறாங்க, வயிற்றுச்சு வையில அப்படின்னு. சரி அப்படின்னா வா, இன்னும் ஒரு இடத்துக்கு போனானாம். ஒருத்தர் என்ன செஞ்சாங்களாம், அது அவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தாங்களாம் வடை போடுறதுக்கு. வடை கடை போட்டு வருஷம் பூரா வட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம், வாங்கிக்கிட்டே இருக்கானாம். ஒரு நாள் வந்து கேட்கவும் அதுக்கு கோவம் வந்துருச்சான். பூதம் பின்னால நிக்குதான். அட பாவி, வருஷம் பூரா வட்டியை முதல்ல கேட்டுக்கிட்டு கிடக்குற நீ, என் வயிறு எரிய முடியா, உன்னைய பேய் அடிக்க பசாசி முழுங்க, பூதம் முழுங்க, என் வயிறு எரியுது உன்னை அப்படின்னுக்கோ. தியா, அவங்க வயிற்று எரிஞ்சு வச்சு சொல்லிட்டாங்க, உன்னை பூதம் நான் முழுங்கிடுவேன் அப்படின்னு முழுங்கிருச்சான். அதனால இன்னும் ஒருத்தர் வயிற்று எரிச்ச முடியா நடந்துக்க கூடாது இந்த கதையில.